சிமியோனின் குமாரர். சிமியோனின் குமாரர் நெமுவேல், யாமின், யாரிப், சேரா, சவுல் என்பவர்கள். இவன் குமாரன் சல்லூம், இவன் குமாரன் மிப்சாம், இவன் குமாரன் மிஸ்மா. மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல், இவன் குமாரன் சக்கூர், இவன் குமாரன் சீமேயி. சீமேயிக்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரைப் போல பெருகினதும் இல்லை. அவர்கள் பெயர்சபாவிலும் மொலாதாவிலும் ஆத்சார் சூவாவிலும் பில்லாவிலும் ஏத்சாமிலும் தோலாத்திலும் பெத்துவேலிலும் ஒர்மாவிலும் சிக்கலாகிலும் பெத்மர்காபோத்திலும் ஆத்சார் சூசிமிலும் பெத்பிரியிலும் சாராயிமிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாக மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது. அவர்களுடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிம்மோன், தோகேன், ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். அந்த பட்டணங்களைச் சுற்றிலும் பாகால் மட்டுமுள்ள அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. சிமியோன் என்னும் பெயருக்கு கேட்பது என்று பொருள். இவன் யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த 2வது குமாரன். யூதாவின் தென்பகுதியில் சிமியோன் தன் சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொண்டான். சிமியோனின் குமாரரை பற்றி 20 வசனங்களில் விளக்கி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் யூதாவின் குமாரரை பற்றியோ 100 வசனங்களில் விளக்கி கூறப்பட்டிருக்கிறது. சீமேய்க்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். சீமேய்க்கு மொத்தம் 22 பிள்ளைகள். இவனுடைய மற்ற சகோதரரை விட இவனுக்கு அதிகம் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். ஆனாலும் சிமியோன் புத்திரர் யூதாவின் புத்திரரைப் போல அதிகமாக பலுகி பெருகவில்லை. தாவீது ராஜாவாகும் மட்டும் என்று 1 நாளாகமம் 4:31 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் மட்டுமே 1 நாளாகமம் 4:24 முதல் 33 வரை உள்ள வசனங்களின் கால அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் நபர்கள் எல்லாம் தாவீதின் காலத்துக்கு முந்தினோரும் அல்லது தாவீதின் காலத்தவரும் ஆவார்கள். சிமியோன் வம்சத்தார் பலுகி பெருகினார்கள். ஆனாலும் அவர்கள் யூதாவின் புத்திரரைப் போல பலுகி பெருகவில்லை. சிமியோன் புத்திரருக்கு பங்கு வீதமாக கொடுக்கப்பட்ட பட்டணங்களை பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. தாவீது சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் ராஜாவாய் இருந்த காலம் வரையிலும் சிமியோன் புத்திரர் இந்த பட்டணங்களில் குடியிருந்தார்கள். 10 கோத்திரத்தார் தாவீதின் வீட்டாருக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து சென்றபோது சிமியோன் புத்திரர் தங்கள் பட்டணங்களை விட்டு வெளியேறி விட்டார்கள். இந்த பட்டணங்கள் எல்லாம் தெற்கு யூதா தேசத்தின் எல்லைக்கு உட்பட்ட நிலத்தில் இருக்கிறது.